எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை, அதுபோல புகையிர நிலைய அதிபர் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சை ஆகியவற்றுக்கு வழிகாட்டுகின்ற நிறைவு மாதத்துக்கான செயலமர்வு நாங்கள் செப்டம்பர் மாதத்தின் 1வது செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றிலிருந்து சரியாக ஒரு மாதம் கூட பரீட்சைக்கு இல்லை. ஒரு மாதத்திலும் ஒரு நாள் குறைவான காலப்பகுதி இருக்கிறது. இதை உணர்ந்து இரவு பகலாக உங்களுடைய முயற்சி செய்தால் உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளே. ஆக சிறிய குழந்தைகள் அல்ல. இதில் புகையிரத நிலைய அதிபர்களுக்கு இன்னும் முன்னுக்கு பரீட்சை வருது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் படிங்கன்னு சொல்லி அதுக்கே மற்றவர்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாரு. அதை ஞாபகத்தில் வச்சு படிச்சீங்களா சரி. ஒரு மாத காலம் உண்மையில படிக்க போதுமானது. அந்த ஒரு மாத காலப்பகுதியை மிக சரியாக பயன்படுத்தினால் இதுல இருக்கக்கூடிய எல்லோரும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். நாங்கள் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்கள்ல 1 மணித்தியாலம் மொழி அறிவு, செவ்வாய் வியாழன் சனி ஆகிய நாட்கள்ல 1 மணித்தியாலம் நுண்ணறிவு என்பதாகவும், அடுத்து வருகின்ற சனி ஞாயிறுல இருந்து நாளை மறுதினம் அல்ல, அடுத்த சனி ஞாயிறு தினங்கள்ல பகல் வேளைகளில் கட்டுரைகள் சுருக்கம் அளித்தல் தொடர்பான மேலதிக செயலமர்வுகளை நடத்த உத்தேசித்திருக்கிறோம். அப்படியாக அந்த பிள்ளைகள் தங்களுக்கு சொல்லி ஒரு நிரந்தரமான அரச பணி ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டும், அதற்கு என்னால் இயலுமானங்களை உதவ வேண்டும் என்கிற நோக்கத்தோட இந்த மாதத்தில் எவ்வளவு அதிகமாக செயலமர்வுகளை நடத்த முடியுமோ அவ்வளவு செயலமர்வுகளை முன்னாயத்தோடு நடத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நாங்கள் இப்பொழுது நேரடியாக செயலமர்வுகளை போகலாம். இதுல சில கோட்பாடு ரீதியான விளக்கங்கள், சில தியரியும் சில பிராக்டிக்கல் கேள்வியுமாக நாங்கள் அந்த விடயங்களை அணுகி கொண்டு போகலாம். சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஒரு வினாத்தாள், இது இணையத்தில் இருந்திருக்கப்பட்ட ஒரு நல்ல பெறுமதியான இணையம், சிறந்த முறையில் அதை ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்ல வேணும். ஒருவருடைய ஆக்கத்தை பயன்படுத்துகிற போது நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றியுடையவராக இருக்க வேணும். மிக சிறப்பாக அதை வடிவமைச்சிருக்கிறார். சரி, நாங்கள் இப்போ அந்த வினாத்தாளினுடைய உதவியோடு எங்களோட பயிற்சியை செய்து பார்ப்போம். சரி, இதுல சில விடயங்கள் தரப்பட்டிருக்குது. நீங்கள் இதற்குரிய விடைகளை சொல்லுகிற மாதிரி தொடர் மொழிகளினுடைய கருத்தை தரக்கூடிய ஒரு மொழி என்பதாக தரக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு நான் விடையளிக்க போகிறேன் என்கிறவர்கள் மக்க உண்பனெல்லாம் நான் யாரோ ஒருவர்கிட்ட இருந்து கேட்டுக்கொள்வேன். யாராவது ஒரு ஆள் மெக்க ஒன் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கேட்கிற ஆள் ஒன் பண்ண வேணும். ஆரணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வேற யாராவது வரி நம்ம ஆண்டு பார்ப்போம், பார்த்துட்டு ஆரணி. ஓகே, அந்த அமைதியாக இருக்கிற சில பேரை நாங்கள் எடுத்துக்கொண்டு வர வேண்டி இருக்குது. பார்க்க வேறு யார் நேரம் மெனக்கெடுத்து இயலாது. ஓகே, சரி, அவங்கள்ட்ட கொடுப்போம். அவங்க அடிக்கடி சொல்லுகிற பிள்ளைதான், பரவாயில்ல. சரி, சொல்லுங்கம்மா. முதலாவது, புராதன பொருட்களை சேகரித்து வைக்கும் இடம். அருங்காட்சியகம். சாரி, அருங்காட்சியகம். அருங்காட்சியகம். ஒரு ஆள் தானே கதைக்கிறீங்க, 2-3 பேர் மைக் ஒன் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தர்ஸ் மட்டும் தான் ஒன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, 2 நம்புறேன். மற்ற ஆக்கள் மைக்கு ஓபன். சரி, சொல்லுங்கம்மா. புராதன பொருட்களை சேகரிக்க வைக்கும் இடம் அருங்காட்சியகம். இதற்கு வேற பெயர்கள் எதுவும் இருக்கா? சரி, சரி, சொல்லுங்கம்மா. அடுத்தது, ஒரு இடத்தில் நிலையாக வாழாமல் பல இடங்களுக்கு சென்று வாழ்க்கை வாழுபவன். நாடோடி. நாடோடி. ஒருவர் முதலில் இயற்றிய கவிதை தர்சன். தர்சன் மெக்க ஒன்னிலேயே வச்சுக்கொள்ளுங்க, போனுக்கு போக வேண்டாம். சொல்ல தொடங்கினீங்கன்னா தொடர்ந்து சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளி நின்று சொல்லுங்க, ஆக கிட்ட நின்று சொல்ல வேண்டாம். 10 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி தசாப்தம். தர்சன் இல்ல, தர்சான கதைக்கிறீங்க. 2 பேர் மைக் ஒன் பண்ணி வச்சிருக்கிறீங்க. சரி, சொல்லுங்கம்மா. 10 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி தசாப்தம். தசாப்தம். சரி, பார்ப்போம்.
அடுத்தது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அனைத்து உடைமைகளையும் இழந்து இருப்பவன் அனாதை அனைத்து உடைமைகளையும் இழந்து இருப்பவன் அனாதை என்பது சரியா பார்ப்போம். சரி, மற்றவர்களை பற்றி அக்கறையற்றவன் சுயநலவாதி தாய் தந்தை இழந்தவன் அதுதான் அனாதை. அனாதை. சரி, ஒருவர் முழு பொருளையும் தாமே தனித்து அனுபவிப்பது ஒருவர் முழு பொருளையும் தான் ஒரு நிமிஷம், நான் நினைக்கிறேன் இனியும் இந்த விளக்கம் இல்லாம மக்க ஒன் பண்றாக்களை செஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஒரு ஆளுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறேன், அவங்க மட்டும் பேசுவாங்க என்றால் அவசரப்பட்டு அவசரம் கொடுக்குற மாதிரி மக்க ஒன் பண்ணினா ரிமூவ் பண்ணிட்டு தான் தொடர்ந்து பேச வேண்டி இருக்கும். ஒருத்தருக்கும் பிரியோசனப்படாத வரைக்கும் விளங்குது தானே? திரும்ப திரும்ப சொல்லுறேன் தானே, ஒரு ஆள் கலைக்கிற போது மற்ற மக்க ஒன் பண்ண வேணாம். சொல்லுங்க. ஒருவர் முழு பொருளையும் தானே தனித்து அனுபவிப்பது சாரி சுயபோகவாதி. விளங்க இல்லை, கொஞ்சம் தள்ளி போன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கதைங்க. சுயபோகவாதி. சபையில் சொல்லத்தகாத சொல்லை வேறு வகையில் சொல்வது இடக்கரடக்கல். அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடம் தமது நோய்க்கு வைத்தியரின்றி தாமே செய்யும் மருந்து கைமருந்து. மருந்து மண்ணா போட்டு எழுத வேணும். கைன் மருந்து. கை மருந்து எழுதக்கூடாது, கைன் மருந்து மண்ணா போட்டு எழுத வேணும். வீண் செலவு செய்பவன் ஊதாரி. ஒருவர் இறந்தபின் அவரின் உறவு பெண்கள் அவரை நினைத்து புலம்பி அழுதல் ஒப்பாரி. கடவுளுக்கும் பெரியோருக்கும் வழங்கப்படும் பொருள் சரி. அப்ப நாங்கள் இதுல எத்தனை விடைகள் சரியாக இருக்கு என்கிறத ஒரு தடவை சரி பார்த்துப்போம். சரிதானே? இதுல நாங்கள் சொன்னதுல எத்தனை விடைகள் சரியாக இருக்கிறது என்று பார்ப்போம். புராதன பொருட்களை சேகரித்து வைக்கும் இடம் நீங்கள் என்னென்னு சொன்னீங்க? அருங்காட்சியகம். அது சரியான வார்த்தை, அது சரியான சொல், அருங்காட்சியகம். இன்னொரு வார்த்தை இருக்கு, நூதன சாலை. அப்ப நாங்கள் இன்னொரு தடவை இப்படி ஒரு கேள்வி வருகிற போது இரண்டினுடைய விடைகளையும் எழுதி கொள்வோம். ஏனென்றா சில வேளைகள்ல திருத்துகிறவருடைய தவறு என்பது நாங்கள் நட்டப்படுகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அப்ப புராதன பொருட்களை சேகரித்து வைக்கும் இடம் நூதன சாலை. ஒரு இடத்தில் நிலையாக வாழாமல் பல இடங்களுக்கு சென்று வாழ்க்கை வாழ்பவன் நாடோடி. அது சரியா சொல்லியிருந்தீங்க. ஒருவர் முதன்முதல் இயற்றிய கவிதை கன்னி கவிதை. 10 ஆண்டுகள் கொண்ட காலப்பகுதி தசாப்தம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என்றதுக்கு குறிஞ்சி ரீனா போட்டு எழுதணும். என்ன? அனைத்து உடைமைகளையும் இழந்திருப்பவன் அகதி. மற்றவர்களை பற்றி அக்கறையற்றவன் சுயநலவாதி. தாய் தந்தை இழந்தவன் அனாதை. ஒருவர் முழு பொருளையும் தாமே தனித்து அனுபவிப்பது ஏக போகம். ஏக போகம் என்ற தனியாக அதை போகிப்பது. ஏக என்பது தனி, ஏக போகம். சபையில் சொல்லத்தகாத சொல்லை வேறு வகையில் சொல்வது இடக்கரடக்கல். அரண்மனையில் பெண்கள் வசிக்கும் இடம் அந்தப்புறம். தமது நோய்க்கு வைத்தியரின்றி தாமே செய்யும் மருந்து கை மருந்து. வீண் செலவு செய்பவன் ஊதாரி. ஒருவர் இறந்தபின் அவருடைய உறவு பெண்கள் அவர் நினைத்து புலம்பி அழுதல் ஒப்பாரி. கடவுளுக்கும் பெரியோருக்கும் வழங்கப்படும் பொருள் காணிக்கை. சரி, அப்போ கணிசமான அளவுக்கு எங்கள் பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாங்கள் முன்னேறுவதற்கு இடம் இருக்கு. என்ன, முன்னேறுவதற்கு இடம் இருக்கிறபடியால இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் படித்து கொள்ள வேணும். நான் சில இணைப்புகளை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். 5 இணைப்புகள் அந்த இணையத்திலிருந்து தேடி எடுத்து பகிர்ந்திருந்தேன்னா நான் நினைக்கிறேன் பெரும்பாலான பிள்ளைகள் அதை படிப்பார்கள் என்று சொல்லி படிக்க வேணும் என்ற எதிர்பார்ப்பில் தான் அதை சொல்லியிருக்கிறேன். போக வருகிற நேரம் இந்த ஃபோனை பார்க்குறத அந்த விடயத்தை பார்க்கறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரியா? சரி, நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான இன்னும் சில விடயங்களை பார்த்து கொள்வோம்.
சிலது புதுசாக சொல்லி தருகிறேன். இன்றைக்கு கொப்பி பேனா வச்சிருக்கிறார்கள், குறித்து கொள்ளுங்க, கட்டாயம் கொப்பி பேனா வச்சிருப்பீங்கள் என்று நம்புகிறேன். சரிதானே? சரி, சிலது சேர்த்தெழுதல் தொடர்பான பயிற்சிகள் நான் கேட்கிற போது யாராவது ஒருவர் பதில் சொல்லலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள், அதை சொல்லுங்க. சரி, அதை விட கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போமா? சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதுதல் என்பது தவிர தமிழ் இலக்கணத்திலே சில விடயங்கள் சொல்லிக் கொண்டு. சரி, இன்றைக்கு நாங்கள் அணிகள் தொடர்பாக சில விடயங்களை பிள்ளைகள் பார்ப்போம். சரிதானே? அணிகள், இந்த அணிகள் தொடர்பாக உங்களுக்கு நிச்சயமாக எழுத சொல்லி வராது. அந்த அணிகள், அந்த ஒவ்வொரு அணிகள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு அது என்ன அணி என்று சொல்லி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் சரி. சரிதானே? இப்ப நாங்கள் இதுல 5 வகையான அணிகள் ஏற்கனவே கதைத்த விடயங்களாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுல உவமை அணி, உருவக அணி, தன்மை நவிற்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி, உயர்வு நவிற்சி அணி என்று சொல்லி 5 வகையான அணிகள் தொடர்பாக பார்ப்போம். உவமை அணி, உருவக அணி, தன்மை நவிற்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்லி இந்த 5 வகையான அணிகள் தொடர்பாகவும் இந்த 5 வகைப்படுத்தலாம் என்று சொல்லுவோம். முதலாவது உவமை அணி என்றால் என்ன? சரிதானே? இது தெரிந்த ஒரு பொருளை பயன்படுத்தி தெரியாத ஒரு விடயத்தை விளக்குவது உவமை அணி என்று சொல்லுவோம். தெரிந்த ஒன்றை பயன்படுத்தி தெரியாத ஒன்றை விளக்குவது உவமை அணி. வர்ணிக்க வேண்டிய ஒரு விடயத்தை அல்லது விளக்க வேண்டிய ஒரு விடயத்தை ஏற்கனவே தெரிந்த ஒரு பொருளோடு ஒப்பிட்டு விளக்குவது. இங்கு உவமானம், உவமேயம் என்கிற 2 விடயங்கள் வரும். உவமானம் என்கிறது ஒரு விடயம், உவமேயம் என்கிறது ஒரு விடயம். நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், உவமானம் என்பது தெரிந்த விடயம், தெரிந்த பொருள். சரிதானே? இங்க உவமை அணியில உவமானம் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. உவமேயம் என்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்த அவர் விரும்புகிறது, விளக்க வேண்டிய விடயம் அல்லது தெரியப்படுத்த வேண்டிய விடயம் உவமேயமாக இருக்கு. சரியா? 3வது அது பொதுத்தன்மை. பொதுத்தன்மை என்ற 2க்கும் இடையில ஒப்பிடப்பட்டது. சரியா? இந்த நலவன்பாவில் ஒரு பாட்டு இருக்குது. நாடி மட அன்னத்தை நல்ல மயிர்குலாம் ஓடி வளைக்கின்றது ஒப்பவே. இப்போ அந்த ஒரு இளமையான அன்னத்தை நல்ல ஒரு மயிர்கூட்டம் சுத்தி வளைச்சால் எப்படி இருக்குமோ அதுபோல அந்த அன்னத்தை பெண்கள் சுற்றி வளைத்து பிடிச்சு கொண்டு போய் தங்களுடைய தலைவரான நல மகாராசனிடம் கொடுத்தார்கள், அரசரின் முன்னால் வைத்தார்கள் என்று சொல்லி அந்த நலவன்பாவில சொல்லப்பட்டு. அப்ப இங்க அந்த விடயத்தை சொல்லுகிற நேரத்துல உங்களுக்கு மயில் எல்லாம் தெரியும் என்று நினைச்சு கொண்டு மயிலும் அன்னமும் இருக்குது, அன்னத்தை மயில்கள் சுற்றி வளைச்சது போல என்று தெரிந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்த காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இல்லை, இன்னொரு எளிமையான விஷயம் என்று சொல்லுவோமே, கொவ்வை பழம் போன்ற இதழ்கள். உங்களுக்கு கொவ்வை பழம் தெரியும், யாருக்கோ இதழ்கள் அப்படி இருந்தது என்று சொல்வதற்காக அதை அவர் விளங்கப்படுத்துகிறார். இங்கு உவமானம் கொவ்வை பழம், உவமேயம் அந்த இதழ்கள் ஒத்ததன்மை, அதனுடைய சிவப்பு நிறம். அதுவே மிளகாய் பழத்தை ஒத்ததாக கிளியின் சொண்டு இருந்தது. மிளகாய் பழம் போல கிளியின் சொண்டு. தெரிந்த மிளகாய் பழத்தை வைத்துக் கொண்டு தெரியாத ஒரு பறவை கிளி, தெரியாதவர்களுக்கு அதை விளங்கப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துகிறார். உவமை அணி என்பதுல இந்த போல அல்லது அது போன்ற உருவுகள். சரிதானே? போல, போன்ற, ஒப்ப, நிகர்த்த போன்ற உருவுகள் இருக்கும். ஒரு தெரிந்த விடயத்தை வைத்துக் கொண்டு தெரியாத விடயத்தை விளங்கப்படுத்துகிறது. ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, தெரிந்த விடயம் என்பது உவமானம், தெரியாத விடயம் என்பது உவமேயம். மற்றது அவற்றினுடைய இயல்பு பொதுத்தன்மையாக இருக்கு. இது உவமை அணி. சரிதானே? அடுத்த 2வது
பாத்தீங்கன்னா உருவக அணி. உருவக அணி என்று சொல்லுகிறது இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கும். அங்க உபமானம் உபமேயம் என்பதை தனித்தனியாக இது போல அது என்று சொல்லாமல் ஆகிய என்று சொல்லி அதனுடைய ஒத்த தன்மை கருதி நீங்கள் இடையில ஆகிய என்று போட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு பொறாமை தீ, ஆசை தீ என்று சொல்வார்கள். ஆசை தீயிலே வெந்தான். ஆசை தீயிலே வெந்தான் என்றால் அங்க தீ என்பது உங்களுக்கு தெரிஞ்சது உவமானம். தீ போன்ற கருகி போகக்கூடிய அல்ல கரைக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அந்த ஆசை. சரி, அப்ப ஆசை தீ என்று சொல்லுகிற போது ஆசை ஆகிய தீ, அந்த ஆகிய என்று போடக்கூடியதாக இருக்கும். அதுபோல கோபத்தீ, என்ன சூரிய பந்து, சூரியன் ஆகிய பந்து என்று சொல்லுவது போல. அப்ப இங்க உருவக அணி என்பது உவமானம் உவமேயம் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் உவமேயத்தில் உவமானத்தை ஏற்றி கூறுவது. உவமேயம் என்பது உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம், அதுல தெரிஞ்சதை ஏற்றி கூறுவது. சூரிய பந்து, சூரியன் என்பது தெரியாது வச்சுக்கொண்டு பந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்று அதிலே ஏற்றி. அதாவது கோபத்தீ, கோபத்தை நீங்க பார்க்கல, அது தீய பார்க்கலாம். அப்ப தீ என்பது கோபம், கோபம் தீ போன்றது. அதாவது கோபம் ஆகிய தீ என்று காட்டுகிறது மாதிரியாக அதை நாங்கள் உருவக அணி என்று சொல்லுவோம். அப்ப இந்த உவமை அணியா உருவக அணியா என்று சொல்லி உங்களை எழுத சொல்லி கேட்க மாட்டார்கள். அதுல இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான அணியை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். சரிதானே? அடுத்தது தன்மை நவிச்சி அணி. தன்மை நவிச்சி அணிக்கும் உயர்வு நவிச்சி அணிக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. அவ்வளவும் பாத்தீங்கன்னா சரி. தன்மை நவிச்சி அணி என்று சொல்லுகிறது ஒரு பொருளினுடைய உண்மையான தன்மைகளை அதுல உள்ளதை உள்ளபடியே சொல்லுவது தன்மை நவிச்சி அணி. அதாவது அதை மிகையாக கூற மாட்டார். உயர்வு நவிச்சி அணி என்றால் இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிற. உதாரணத்துக்கு வானை தொடும் மாளிகைகள், வானை தொடும் மாளிகைகள் இல்லை, கொஞ்சம் உயரமான மாளிகைகள். வான் எங்கேயோ இருக்குது, மாளிகை எங்கேயோ இருக்குது. ஆனால் வானை தொடும் மாளிகைகள் கொஞ்சம் உயர்த்தி பேசுவது, அளவுக்கு மேல் அதனை மிகைப்படுத்தி கூறுவது. குதிரை காற்றிலும் வேகமாக ஓடியது, மின்னல் வேகம். சரி, மின்னல் வேகம் என்னமோ, ஆனால் ஒருவர் வேகமாக போனார் என்றால் மின்னல் வேகத்தில் யுத்தம் செய்தான் என்று சொல்லுகிறது உயர்வு நவிச்சி அணி. ஆனால் தன்மை நவிச்சி அணி என்றது சொல்லக்கூடிய ஒரு பொருளினுடைய உண்மையான தன்மைகளை உள்ளது உள்ளபடியே அதன் இயல்பை மாற்றாமல் அழகாக எடுத்துரைப்பது தன்மை நவிச்சி அணி என்று சொல்லுவோம். அப்ப இந்த தன்மை நவிச்சி அணிக்கு நீங்க உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தையே வீட்டிருப்பாள். இதுல ஒன்றும் உயர்வாக சொல்ல. சரிதானே? வெள்ளை சாரி கட்டியிருக்கிறாங்க, வெள்ளை தாமரை பூவில் அவங்க இருக்கிறாங்க, அந்த வெண்மையான முத்து மாலை வச்சிருக்காங்க. எல்லாம் இருக்கிறபடியே எப்படி சொல்லுகிறது? கூறக்கூடிய ஒரு பொருளின் உண்மையான தன்மைகளை உள்ளது உள்ளபடியே அதனுடைய இயல்பு மாறாமல் அழகுபட எடுத்து கூறுவது தன்மை நவிச்சி அணி. உயர்வு நவிச்சி அணி என்றால் ஒன்றை பற்றி மிகவும் உயர்த்தி அளவுக்கு மேல மிகைப்படுத்தி கூறுவது என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அது உயர்வு நவிச்சி அணி. உயர்வு நவிச்சி அணி என்பது நாங்கள் கொஞ்சம் குறைச்சுதான் பார்க்கணும். அதுல சொல்லுகிறத விட குறைவாக இருக்கும். அப்ப உயர்வு நவிச்சி அணியா தன்மை நவிச்சி அணியா என்கிறத பார்த்து நீங்கள் இது என்ன அணி அதுல தரப்பட்டால் சில வேளையில 5 அணியோ 4 அணியோ தருவார்கள். பொருத்தமான அணிக்கு நீங்கள் கோட வேண்டியதாக இருக்கு. எழுத சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது தற்குறிப்பேற்ற அணி 5வது. தற்குறிப்பேற்ற அணி இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்வின் மீது நாம் கூறுவதற்கு விரும்பிய கருத்தினை ஏற்றி சுவைபட கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. சரிதானே? இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்வின் மீது நாங்கள் கூறக்கூடிய பொருளை ஏற்றி சுவைபட கூறுவது. உதாரணமாக
கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள்ளே போகிற போது மதுரை நகர் வாயிலில் இருந்த கொடிகள் அவரை வெளியே போ என்று சொல்லி வாரல் என்பன போல் மறைத்து கை காட்ட, நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறைத்து கை காட்ட என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்ப அங்க அவரை வராத போ என்று சொல்லிச்சான். அதே போல மிதிலை நகருக்கு ராமன் போகிற போது கொடிகள் உட்பக்கமாக வா என்று அவரை கூப்பிட்டுறார். அது இயல்பாக காற்றிலே கொடிகள் அசைகிறது. அந்த விடயத்தை எடுத்து வச்சு கொண்டு புலவர் தான் கூற விரும்பிய பொருளை சுவைபட அதன் மேலே ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. இப்ப பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன், இப்ப இந்த 5 வகையான அணிகளையும் கண்டால் உங்களுக்கு சொல்ல இயலும். உவமை அணி, உருவக அணி, தன்மை அணி, தன்மை நவிச்சி அணி, தற்குறிப்பேற்ற அணி, உயர்வு நவிச்சி அணி ஆகிய விடயங்களை எங்களுக்கு சொல்ல. சரி, அடுத்தது இந்த வாக்கியங்களுடைய இயைவு தொடர்பாகவும் இதுவும் நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு முதலே சொல்லி தந்த நான் இருந்தாலும் அந்த விடயத்தை ஒரு கால் பேசிக்கொண்டு போகும். சரிதானே? இந்த வலுநிலை, வளாநிலை, வலுவமைதி என்று சொல்லி 3 விஷயங்கள் இருக்கு. வலுநிலை, வளாநிலை, வலு அமைதி என்கிற 3 சொற்களையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளும். சரிதானே? வலுநிலை என்றால் அங்க இலக்கண தவறு இருக்கும். இலக்கண தவறு இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதை வலுநிலை என்று சொல்லி சொல்லுவோம். 2வது வளாநிலை என்பது இலக்கணம் சரியாக இருந்தால் அது வளாநிலை. வலு அமைதி, வலு அமைதி என்று சொல்வதனுடைய பொருள் இலக்கணத்தில தவறு இருந்தாலும் காலங்காலமாக பெரியோர்கள் அதனை கையாள்வதன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் வலு அமைதி. வேறுபாடு விளங்குதா 3க்கும்? ஒரு முழுமை பெற்ற வாக்கியத்தில் அல்லது நிறைவு பெற்ற வாக்கியம், ஒரு முற்றுமுள்ளி போடப்பட்ட வாக்கியத்தில் எழுவாயும் பயனிலையும் இயைவு பெறுதல், அதாவது இலக்கண ரீதியாகவே சரியாக இருந்தால் அது வளாநிலை வாக்கியம். சங்கீதன் பாட்டு பாடினான், தாட்சாயணி சிறுகதை எழுதினாள், மாணவர்கள் நூலகத்தில் சஞ்சிகை வாசித்தனர், கன்றுக்குட்டி துள்ளி ஓடியது, கொக்குகள் ஆற்றங்கரையோரம் பறந்தன. பாருங்க, சங்கீதன் என்கிற ஆண்பால் ஒருமை, பாடினான் என்கிற வினைச்சொல்லில பயனிலையில தெளிவாக வேறுபடாமல் நிற்குது. தாட்சாயணி என்கிற பெண்பால் ஒருமை, அதுவும் படக்கையில இருக்கிற உயர்திணை பெண்பால் ஒருமை. எழுதினாள் என்கிற வினை முற்றிலை, பிறந்த கால வினை முற்றின்படியாக அந்த எழுதினாள் என்பதிலேயே எங்களுக்கு தெரியுது அது உயர்திணை, படற்கை, பெண்பால் ஒருமை என்கிற 4 விடயத்தையும் அப்படியே காட்டுது. மாணவர்கள் என்பது உயர்திணை, பலர்பால், பன்மை என்பதாக இருக்குது. படற்கை. வாசித்தனர் என்கிற இறந்த கால வினை முற்றில அந்த இயல்பு நாளும் அப்படியே பொருந்தும். பாருங்க, உயர்திணை என்பது பொருந்துகிறது, பன்மை என்பது பொருந்தது, பலர்பால் என்பது பொருந்துகிறது. சரிதானே? அப்ப இங்க ஒருமையா, பன்மையா, உயர்திணையா, அவரிணையா, என்ன பால், பால் எண், இடம், திணை. படற்கை என்கிறது இடம், திணை, பால், எண்ணிடம், காலம் என்கிற 5 விடயங்களையும் ஒரு வினைச்சொல் காட்டுது. பாருங்க, வாசித்தனர், வாசித்தனர் என்ற உடனே எங்களுக்கு அதுல திணை என்ன? உயர்திணை. பால் என்ன? பலர்பால். திணை, பால், எண், பன்மை. இடம் படற்கை. காலம் இறந்த காலம். இந்த 5ஐயும் காட்டும். இப்படி காலம் காட்டுது. சரிதா? வினை சொல்லலாம் காலம் காட்டும். பெயர் சொல் காலம் மட்டும் காட்டாது, மிகுதி 4ஐயும் காட்டும். திணைபால், எண்ணிடம் ஆகிய 4ஐயும் பெயர் சொல் காட்டும். அவ அந்த பெயர் சொல்லுக்கு இயைவு பட்டதாக வினைச்சொல் இருக்குது. கன்று குட்டி துள்ளி ஓடியது, கொக்குகள் பறந்தன. இப்படி இருக்கிறத நாங்கள் வளாநிலை வாக்கியம் என்று சொல்லுவோம். வளநிலை வாக்கியம் என்றால் இவை வேறுபடுகிற போது.
எழுவாயம் பயனிலையும் இயைவு பெறாத வாக்கியங்கள் வலுநிலை வாக்கியங்கள் என்று சொல்லி அழைக்கப்படும். எழுவாயம் பயனிலையும் இயைவு பெறாத என்றால் ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி போகாத, சரிதானே? ஒன்றுக்கு ஒன்று பொருந்தி போகாதவை நாங்கள் வலுநிலையில் உள்ள வாக்கியங்கள். இப்ப இதை விளங்கப்படுத்தி இருக்காங்க. இப்ப திணை என்கிறது பிள்ளைகள், முதல் திணை 2 திணை இருக்கு. உயர்திணை, அகுதிணை. உயர்திணை என்றால் மனிதர்கள், அது தவிர இந்த கடவுள், தேவர், இந்த மாதிரியாக தேவர்கள், அசுரர்கள் என்றெல்லாம் நாங்கள் பேசுவோம். அவர்கள் எல்லாம் உயர்திணையில வருவார்கள். இது தவிர மிகுதி, உயிருள்ள, உயிரில்லாத எல்லாம் அகுதிணைக்குள்ள வரும். அப்ப உயர்திணையில நாங்கள் 3 பாலாக பிரிப்போம். ஆண்பால், பெண்பால். அது ஒருமையாக இருக்கும். ஒருமை பன்மை என்று பிரிக்கலாம். ஒருமை பன்மை என்றால் உங்களுக்கு தெரியும் தானே. ஒருமைய ஆண்பால் பெண்பால் என்று பிரிப்போம். பன்மைய ஆண்பால் பெண்பால் என்று பிரிக்க கூடாது. இப்ப மாணவிகள், மாணவர்கள் அப்படியெல்லாம் வருகிற போது அதை பலர்பால் என்று எடுக்கணுமே தவிர ஆண்பால் பெண்பால் என்று வகைப்படுத்த தேவையில்லை. ஒருமையத்தான் ஆண்பால் பெண்பால் என்று வகைப்படுத்தணும். பன்மையில வந்தால் மாணவிகள் என்று வந்தால் இது பெண்பாலா பலர்பாலா என்று கேட்கப்பட்டா பலர்பால். மாணவிகள் பெண்பால் தானே, அது சரி, பெண்பாலாக இருக்கட்டும். இங்க ஆண்பால் பெண்பால் பார்க்கிறது ஒருமைக்கு, தன்மைக்கு பலர்பால் பார்ப்பீங்க. அதே போல இடம் என்பது இப்ப நான், நாங்கள் என்பது தன்மை. நான், நாங்கள் என்று எழுதினால் அது தன்மை. நீ, நீங்கள் என்று முன்னாலே இருந்தால் முன்னிலை. ஆங்கிலத்தில் செகண்ட் பர்சன் என்று சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். நான் அல்லது நாங்கள் என்று வந்தா தன்மை. நீ, நீங்கள், நீ என்று சொல்லி வருமாக இருந்தா முன்னிலை. அவன், அவள், அது, அவர்கள், அவைகள் என்று வருமாக இருந்தால் அது படற்கை, சரிதானே? நான், நாங்கள், நாம் என்று வருகிறதெல்லாம் தன்மை. நீர், நீங்கள், நீவீர் என்பதாக வருமாக இருந்தால், நீர் என்றெல்லாம் வந்தால் அது முன்னிலை. அவன், அவள், அது, அவர்கள், அவைகள் என்று வருமாக இருந்தால் படற்கை. இப்ப இதுல உயர்திணையில ஆண்பால் பெண்பால் பலர்பால், அகுதிணையில சிங்குலர் புளூரல் என்று வருமாக இருந்தால் ஒன்றன் பால் பலவின் பால். ஒருமை பன்மை, ஒன்றின் பால் பலவின் பால். இப்ப இவற்றுக்கிடையில் அதைத்தான் திணை, பால், எண், இடம், காலம் என்று சொல்லுகிறேன். காலம் என்றால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இவை மாறுபடாமல் வந்தால் அது வளாநிலை. மாறுபடுமாக இருந்தால் வலுநிலை, சரிதானே? திணை, பால், எண்ணிடம், காலம் அல்லது வினவுதல் போன்ற வழுக்கள் அங்க வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இது இவை என்று வந்தால் ஓகே, சரி. இவை என்று வருமாக இருந்தால் அது படற்கை. அதுதான் அவை, இவை, உவை என்பது எல்லாம் படற்கை. சரிதான். நாணம் பேசுபவரும் கேட்பவரும் மட்டும்தான் தன்மையும் முன்னிலையும். அது தவிர யாராக இருந்தாலும், இவன் என்று சொல்லப்பட்டாலும் இவை என்று சொல்லப்பட்டாலும் எல்லாமே படற்கை தான். பேசுபவரும் தன்மையாக இருப்பார், அல்ல பேசுபவர்கள் தன்மையாக இருப்பார்கள், கேட்பவர்கள் முன்னிலையாக இருப்பார்கள். இது தவிர எதை பற்றி பேசுகிறோமோ அது எல்லாமே படற்கையாக இருக்கும். சரி, இப்ப இந்த வழுக்கள் சிலவற்றை நான் விளங்கப்படுத்துகிறேன். அவருடைய இணையத்தை பயன்படுத்தியே விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதியை பிள்ளைகளுக்கு காட்டுகிறேன். இது இலகுவாக உங்களுக்கே தெரியும். அவன் வந்தான் என்று எழுத வேண்டியத அவன் வந்தது என்று எழுதுகிற போது இங்க திணை மாறிவிட்டது. அது திணை வலு. பாருங்க இதுல இருக்கக்கூடிய வழுக்களை. சரி, ஒரு வினா ஒன்று போட்டிருக்கிறார்கள். நாங்கள் அதை திரும்ப பார்ப்போம். சில பிள்ளைகள் எனக்கு இவ்வாறான வினாத்தாள்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் அவற்றை பார்ப்போம் என்று சொல்லித்தான் முதல்ல இருந்தேன். சரிதானே? அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து வருகிற சேலமர்ல பார்ப்போம். நான் உங்களுடைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி, அப்ப இந்த பகுதியை பார்ப்போம். அப்ப மாதவி ஆடினாள் என்று வருகிறது. ஆடினாள் என்பதை ஆடினான் என்று வந்தால் பால்வலு. பறந்தன,
பறவைகள் பறந்தன, பறவை பறந்தன என்று வந்தாலோ அல்லது பறவைகள் பறந்தது என்று வந்தாலோ அது என்பது ஒருமை பன்மை வேறுபாடு. பால் என்பது வேறுபாடும் எங்க இருக்குது, ஒன்றன் பாலா பலவின் பாலா என்று சொல்லி எண் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கு. நானே அதை செய்தேன், நானே அதை செய்தது என்று வருகிற போது செய்தது என்பது அது ஒரு திணை வலுவாகவும் எடுக்கலாம். இடம் என்பது படற்கையாக இருக்குது, ஒருமை தன்மை ஒருமையாக இருக்கிறது, இங்கு படற்கை ஒருமையாக மாறி இருக்குது. அப்போ அதே போல காலம் சரிதானே. இந்த பசு எத்தனை போத்தல் பால் கறக்கும், இந்த அதை விட்டு பசுவை எருது என்று மாற்றினால் அது வினாவில் இருக்கக்கூடிய வலு. அதுபோல மரபில் வலு வரலாம். பறவையினுடையது குஞ்சு என்பதை பறவை, உதாரணத்துக்கு ஆட்டுக்குட்டி என்று சொல்வதற்கு பதிலாக ஆட்டுக்கன்று என்றோ மாட்டுக்குட்டி என்றோ சொன்னால் அது ஒரு மரபு வலுவாக இருக்கு. இப்ப இங்க இதுல ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தன்மை முன்னிலை படற்கை எழுவாய்கள் வருகிற போது இதுல என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்மை முன்னிலை எழுவாய்கள் வருகிற போது அதனை நானா நீயா இதை செய்தீர் அல்லது செய்தார் என்று சொல்லி கேட்க முடியாது. செய்தீர் அல்லது செய்தோம் என்று வருகிற போது இல்லாமல் நானா நீயா இதை செய்தார் என்று எழுதுகிற போது அது வளாநிலையா இருக்காம. இந்த அளவுக்கு நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஆனா இதுல வலுவுள்ள வாக்கியம் எது என்று கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தீங்கன்னா சரிதானே. அதுல இருக்கக்கூடிய வலுநிலை வளாநிலையை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய மாகித்தி அதை சொன்னீங்க என்றால் பொருத்தமாக இருக்கும். அதுபோல நான் பிள்ளைகளுக்கு இன்னொரு தொடர் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தந்தேன், ஏற்கனவே சொல்லித்தந்தது தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைக்கு. இந்த அடுக்கடுக்கு தொடர், அடுக்கு தொடர், அடுக்கடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்பது விகாரம் அடையாமல் சொற்கள் அடுத்தடுத்து ஒரே வடிவத்தில் நிற்கிறது. நாங்கள் அடுக்கு தொடர். அடுக்கு இடுக்கு தொடர் என்பது அடுக்கு தொடரிலும் பார்க்க கருத்தாளமாக சொல்ல வேணும் என்பதற்காக முதல் வரும் மொழி விகாரம் அடைந்து, முதல் மொழி வருமொழி என ரெண்டு சொற்கள் இருந்தால் அது முதல் மொழி என்பது, மற்றது வருமொழி என்று சொல்லப்போம். இந்த முதல் மொழி விகாரம் அடைந்து இங்க வரக்கூடிய சொற்கள்ல முதலாவது சொல் மாற்றம் அடைந்து கூற வந்த பொருளை அழுத்தி கூறுவதற்காக அல்லது சிறப்பித்து கூறுவதற்காக பயன்படுகிறது அடுக்கடுக்கு தொடர். அப்போ ஒரு அடுக்கு தொடரை அடுக்கடுக்கு தொடராகவும் பார்க்கலாம். பாருங்க, இப்ப சிறிய சிறிய சின்னஞ்சிறிய என்று சொல்லப்பட்டது. இப்ப சிறிய சிறிய என்று சொல்லிக்க நாங்கள் உணர்வதை விட சின்னஞ்சிறியங்கிற போது இன்னும் அந்த ஆழமாக அந்த உணர்வு வரும், நல்ல சின்னனா இருந்திருக்குது என்பது போல. அதே போல பெரிய பெரிய மரங்கள் என்று சொல்றதை விட இன்னும் பெரிய என்று சொல்லுகிறது அதனுடைய பொருள் ஆழம் கூட. பாருங்க, இதுல இருக்கு கரிய கரிய கண்ணங்கரிய, பச்சை 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 பசேல் என தெளிவு தெளிவாக சொன்னார், திட்ட தெளிவாக சொன்னேன். சரிதானே. பட்டப்பகல் என்பதை பிரித்தால் பகல் பகல் என்று எழுதுவோம். நட்ட நடு என்பது நடு நடு, மயங்கி மயங்கி பிரிக்கிற போதும் மதி மயங்கி என்பதை பிரிச்சா மயங்கி மயங்கி என்று வருவான். பாருங்க, கொதித்து கொதித்து கொதி கொதித்து, நடு நடு நெட்ட நடு என்று சொல்லி இருக்கும். மிக உயர்ந்து சிவந்த சிவந்த செக்கச் சிவந்த, இந்த செக்கச் சிவந்த கண்ணங்கரிய அது அந்த கலரை கடுமையா காட்டும். சரிதானே. வெளி ஒளி நீளமா வெளி வழியாகவே இருந்தோம்னா வெட்ட வெளி, தனிதனியாக தன்னந்தனியாக, தனிதனி என்பதை தன்னந்தனி. இந்த அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் என்ன வேறுபாடு? இரட்டை கிளவியில பதில சிறிய சிறிய இருக்கிறதே, சிறிய என்பதை தனியாக எடுத்தால் அதுக்கு பொருள் இருக்கு. ஆனால் இரட்டை கிளவியில இப்படி அடுத்தடுத்து ரெண்டு சொற்கள்லாம் இருக்கும், ஆனால் ஒரு சொல்ல எடுத்தா பொருள் இருக்காது. நான் பிள்ளைகளுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தனா ஞாபகப்படுத்துகிறேன். மொறு மொறு என்று இருக்கும், தனிய ஒரு மொறு என்பதற்கு பொருள் இருக்காது. சல சல கல கல என்று வருகிற போது அதுல ஒரு கலை எடுத்து விட்டால் அதுக்கு பொருள் இல்லை. சரிதானே. ஒரு களவுக்கு பொருள் வரா. ஆனால்
இதுல இன்னொன்று இருக்குது. அடுக்கு தொடர்ல ஒரு சிறிய என்பதற்கு பொருள் வரும். இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு. சரிதானே? அப்போ அடுக்கடுக்கு தொடர் அதுல தரப்பட்ட சொல்லில எது அடுக்கு தொடர், எது அடுக்கடுக்கு தொடர், எது இரட்டை கிளவி என்று சொல்லி கேட்டால் உங்களால் அதை சரியாக சொல்ல இயலும். அதை கண்டுபிடிச்சு சொல்ல இயலும். இப்போ உதாரணத்துக்கு இது சில வேளையில அந்த சொற்களை காட்டி உங்களுக்கு பெரும்பாலும் வசனம் அமைக்க சொல்லி சொல்ல மாட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, வெட்ட வழி. மின்னல் கடுமையாக இருக்கும்போது வெட்ட வழியில நிற்கக்கூடாது. தன்னந்தனி, பச்சை பசேலென, தட்ட தெளிவு, பட்டப்பகல் இந்த மாதிரியான சொற்கள் வருகிற போது இதை நாங்கள் அடுக்கடுக்கு தொடர் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த வகையானது அடுக்கடுக்கு தொடர் என்று புரிந்து கொள்ளலாம். சரிதானே? சரி, நான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இன்னும் ஒன்று ஏற்கனவே படிப்பிக்கப்பட்ட விஷயம்தான் திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தி விஷயங்கள்லாம் இன்றைக்கு கூடுதலான விடயத்துல பார்த்திருக்கிறோம். இந்த பெயர் சொற்களில் நான் ஆகு பெயர் என்பது பிள்ளைகளுக்கு சொல்லி தந்த ஞாபகம். ஆகு பெயர் என்கிறது ஒரு பொருளுக்கு இயல்பாக அமைந்துள்ள பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வருமாக இருந்தால் அதனை நாங்கள் ஆகு பெயர் என்று அழைக்கிறோம். சரிதானே? ஒரு பொருளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பெயரை அது நாங்கள் அதற்கு நான் உதாரணம் சொல்லிக்கலாம், உங்களுக்கு இன்னும் கூட விளங்கும். ஒரு பொருளுக்கு இயல்பாக இருக்கிற பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு அல்ல அதனுடைய ஒரு பகுதியோ இதை ஒன்றுக்கு ஆகி வருவதை நாங்கள் ஆகு பெயர் என்று சொல்லி சொல்லுது. இதை பாருங்க, முதலாவது பொருள் ஆகு பெயர். இப்ப பெயர் சொற்கள் உங்களுக்கு தானே பொருள், சினை, காலம், என்ன பொருள், சினை, இடம், காலம், குணம், தொழில் என்கிற 6 வகையான பெயர். நீங்கள் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்றீங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லி இப்ப இப்படி வருகிறத நாங்கள் சொல்லுகிறோம் பாருங்க. இப்ப மல்லிகை சூடினாள். மல்லிகைங்கிறது அந்த மரத்தை முழுக்க வேர், தண்டு, இலை எல்லாத்தையும் அப்படியே மரத்தை புடுங்கி தலையில வச்சு கொண்டு போனாவோ மல்லிகை சூடினாள். அங்க மல்லிகை என்பது அங்க முதற் பொருள். ஆனால் அந்த மல்லிகையில இருக்கிற ஒரு பூவை தான், அந்த மரத்துல இருக்கிற ஒரு பூவை தான் எடுத்து தலையில வச்சு கொண்டு போகிறாங்க. மல்லிகை சூடினாள், முல்லை சூடினாள். என்ன அப்ப இப்படி வருகிற போது தாமரை பறித்தாள் அல்ல தாமரை பறித்தான் என்று வருகிற போது அது பொருளாக பெயர். தாமரை என்கிறது அந்த கிழங்கு, தண்டு, இலை எல்லாம் சேர்ந்துதான் தாமரை. ஆனால் தாமரை பறித்தான் என்பது அதுல இருக்கிற அந்த பூவை மட்டும் கருதுகிறார். ஆனால் முழு பொருள் அங்க இருக்கிற அதனுடைய ஒரு பகுதிக்கு ஆகி வருகிறது, அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருகிறது. அது பொருளாக பெயர். சில வேளை ஒரு உறுப்பினுடைய பெயராலும் முழுவதும் அழைக்கப்படுகிற போது அது சினையாக பெயர். உதாரணத்துக்கு புகையிலை நட்டான், வெற்றிலை நட்டான். அப்ப புகையிலைங்கிறது ஒரு இலை, வெற்றிலைங்கிறது ஒரு இலை. அந்த இலையை நட்டார் இல்லை, அந்த இலை இருக்கக்கூடிய அந்த முழு மரத்தை வேர், தண்டு, குருத்து, இலை எல்லாம் சேர்ந்தது. ஆனால் அந்த சினையினுடைய பெயர் பொருளுக்கு ஆகி வருகிறது. எது ஆகுகிறது என்று பார்க்கணும். இப்ப மல்லிகை என்றால் அது அந்த பொருளினுடைய பெயர், பொருள் ஆகு பெயர். எது ஆகி வருகிறது என்று பார்க்கணும். பொருள் ஆகு பெயர், அந்த பொருள் ஆகி வருகிறது. அதே போல சினை ஆகி வருகிறது. அந்த முழு பொருளுக்கும் பெயர் அந்த சினையினால சொல்லப்படுது. வெற்றிலை என்ன, இப்ப ஊர் சிரித்தது, நாடே அழுதது, இலங்கை வென்றது என்று சொல்லி சொன்னால் அது ஒரு இடத்தை சொல்லுது. ஆனால் உண்மையில அந்த இலங்கையில இருந்து போன ஒரு 17 பேரோ 16 பேர் வெற்றி பெற்றார்கள். விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட்ல வெற்றி பெற இலங்கை வெற்றி கிண்ணத்தை பெற்றுக்கொண்டது. இப்ப அங்க இடவாக பெயர். இலங்கை என்கிற இடம் அங்கிருந்து போகிற மனிதர்களை குறிப்பதற்கு பயன்படுத்துகிறதால அதனை இடவாக பெயர். சரிதானே? இந்த கார்த்திகை பூத்தது காலாக பெயர். ஒரு காலம், அங்க அந்த காலத்துல மலருகிற ஒரு கொடி அல்லது செடிக்கு காந்தல் என்கிற கொடியை குறிப்பதற்கு, காந்தல் என்கிற ஒரு வகை கொடியை குறிப்பதற்கு அது கார்த்திகை மாதத்தில் மலர்வதனால காலத்தினால் அது குறிக்கப்படுது. அப்ப காலம் அங்கு ஆகி வருகிறது, கால ஆகு பெயர். சரிதானே? இப்ப வெள்ளை உடுத்தார், கருமை அணிந்தார்,
சில வேளைகள்ல வெள்ளை உடுத்து, என்ன வெள்ளை கலை உடுத்து என்று வருகிறது. வெள்ளை உடுத்து என்றால் வெள்ளை என்ற நிறத்தை பூசினால, வெள்ளை நிறத்தினால ஆன ஒரு ஆடையை குறிக்கிறது. அதே போல வெள்ளை வந்தான், வெள்ளையன் வந்தான், வெள்ளை நிறம் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. அதே போல தொழில், தொழில் அங்கு வேறு ஒன்றுக்கு குறித்து வருது. உதாரணத்துக்கு பொறியியல் என்பது பொறிக்கின்ற ஒரு தொழில், ஆனால் அவ்வாறு செய்யப்பட்ட ஒரு உணவை குறிப்பதற்கு பொறியியல் தொழில் ஆகு பெயர். அப்ப ஆகு பெயர் வேற பிள்ளைகள், ஆக்க பெயர் வேற. கவனமா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்கோ. ஆகு பெயர் என்பது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்பவை ஆகி வருவது. பொருளாகு பெயர், இடமாகு பெயர், காலவாகு பெயர் என்று சொல்லி பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்கிறது வருகிற போது சாதாரணமாக அப்படி பொருள், இடம், காலம் என்று இருக்குது. இது பொருள் ஆகு பெயர், இட ஆகு பெயர், கால ஆகு பெயர், சினை ஆகு பெயர், குண ஆகு பெயர், தொழில் ஆகு பெயர் என்று சொல்லி ஆகு பெயர்கள். ஆகு பெயர் என்றா என்ன? ஒன்றுக்கு இயல்பாக அமைந்த பெயர் அதனோடு தொடர்புடைய இன்னொன்றுக்கு ஆகி வரும் போது அது ஆகு பெயர். இது ஆக்க பெயர் என்றால் இப்ப சில வேளையில ஒரு பெயர் சொல்லோட அல்லது ஒரு வினை சொல்லோட சேர்ந்து, ஒரு பெயர் சொல்லோட அல்லது ஒரு வினை சொல்லோடு சேர்ந்து ஒரு விகுதியை உண்டாக்கி பெயரை நாங்கள் ஏற்படுத்துவது ஆக்க பெயர் என்று சொல்லுகிறது. இப்போ உதாரணத்தை பிள்ளைகளை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப பெயர் சொல்லோடு சேருகிற போது தொழில், தொழில் என்பது ஒரு பெயர் சொல்லானே. நோய், விருந்து, இதனோடு ஆளி என்று சேர்த்து நோயாளி, விருந்தாளி, தொழிலாளி. அதே போல இப்ப புத்தி, பலம், சக்தி, சரிதானே, அல்லது அந்த மாதிரியான சொற்களோட சேர்த்து இப்ப சாலி என்று சேர்க்கிற புத்திசாலி, பலசாலி, இது ஒரு ஆக்க பெயர். அதே போல வினை பெயர் சொல்லோடு விகுதி சேர்ந்து ஆக்கப்படுபவையும் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்லி தந்தேன். இப்ப நோய், விருந்து, தொழில் என்பவற்றோடு ஆளி எனும் விகுதியை சேர்த்து நோயாளி, விருந்தாளி, தொழிலாளி என்று சேர்த்துக் கொள்வது. அதே போல புத்தி, பலம் போன்ற பெயர் சொற்களோடு சாலி என்கிற விகுதியை சேர்த்து புத்திசாலி, பலசாலி என்று ஆக்கிக் கொள்வது ஆக்கப்பெயர். கவனம், ஆக்கப்பெயர் வேறு, ஆகப்பெயர் வேறு. அதே போல வினை சொல்லோடு சேருகிறது. இப்ப உதாரணத்துக்கு தொழு, எழு, அழு என்று சொல்லி இருக்கக்கூடிய வினைச்சொல் அடிகளோடு கை சேர்த்து தொழுகை, அழுகை, எழுகை என்று சொல்லி சேர்த்துக் கொள்ளுகிறது ஒரு ஆக்கப்பெயர். இது வினை சொல்லோடு விகுதி சேர்ந்த ஆக்கப்பெயர். இப்ப கான் என்பதோடு சி சேர்ந்து காட்சி, என்பதோடு சி சேர்ந்து நீட்சி. சரியா? யாராவது கேட்டீங்களா பிள்ளைகள்? அப்போ ஆக்கப்பெயர் என்று வருகிற போது ஒரு பெயர் சொல்லோடு அல்லது வினை சொல்லோடு ஒரு விகுதியை சேர்த்து உருவாக்கப்படுகிற பெயர் சொல்லை நாங்கள் ஆக்கப்பெயர் என்று அழைப்போம். இந்த ஆக்கப்பெயரை ரெண்டாக நாங்கள் பிரிக்கிறோம். பெயர் சொல்லோடு விகுதி சேர்ந்தது, வினை சொல்லோடு விகுதி சேர்ந்தது. பெயர் சொல்லோடு சேர்ந்தது உங்களுக்கு விளங்குதானே? நோயாளி, விருந்தாளி, தொழிலாளி, புத்திசாலி, பலசாலி. அவர் உங்களோட அங்க இப்படி சொல்ல தந்துட்டு இதில் ஆக்கப்பெயராக அமைவது என்று 5 சொல்ல தருவார். அப்போ உங்களுக்கு ஆக்கப்பெயர் என்ன ஞாபகம் வந்து அதை விட எழுதலாம். கொஞ்சம் கஷ்டமா பேப்பர் செட் பண்ணா இப்படியான விடயங்களுக்குள்ள போவார். சரிதானே? ஆக்கப்பெயர் என்றால் உங்களுக்கு தெரியணும், ஒரு பெயர் சொல்லோடு ஒரு விகுதியை சேர்த்து ஆக்குவது அல்லது வினை சொல்லோடு ஒரு விகுதியை சேர்த்து ஆக்குவது. பெயர் சொல்லோடு சேர்த்து ஆக்கப்படுகிறதுக்கு உங்களுக்கு உதாரணம் தெரியுது. நோயாளி, விருந்தாளி, தொழிலாளி, புத்திசாலி, பலசாலி போன்ற ஆளி, சாலியை சேர்த்து உருவாக்குறது. அதுபோல வினை சொல்லோடு கை, சி என்பவற்றை சேர்க்கிறது. உதாரணத்துக்கு கான் என்பதோடு காட்சி, நீள் என்பதோடு நீட்சி, தொழு, அழு, எழு என்பதோடு தொழுகை, அழுகை, எழுகை என்று சொல்லி கை சேர்த்து ஆக்கிக் கொள்வது. இப்படியாக ஆக்குறது ஆக்கப்பெயர். இப்ப பிள்ளைகளுக்கு ஆகு பெயரும் தெரியும், ஆக்கப்பெயரும் தெரியும். சரிதானே? ஆகு பெயரும் தெரியும், ஆக்கப்பெயரும் தெரியும்.
ஒரு நாள் கேள்வி கேட்கிறாங்க, மான் கூட்டம் என்பது ஒருமையா பன்மையா? கூட்டம் என்று வந்தால் ஒருமை, சரிதானே? அது முன்னால அது ரெண்டு பெயர் சொற்கள். இதை நாங்க சொல்லுகிறது கூட்டு பெயர் என்று பிள்ளைகள். மான் கூட்டம் ரெண்டு பெயர் சொற்கள் சேர்ந்து ஒரு பெயர் சொல் உருவாகிற போது அதை நாங்கள் கூட்டு பெயர் என்று சொல்லி, நாங்கள் ஆகு பெயர் பார்த்த நாங்கள், ஆக்க பெயர் பார்த்த நாங்கள். சரி, மௌயூத் நல்லது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மான் கூட்டம் இங்கு இது ஒருமையாக எடுக்க வேணும், இது ஒரு கூட்டு பெயர். நான் பிள்ளைகளுக்கு அந்த கூட்டு பெயரையும் விளங்கப்படுத்தி விடுகிறேன். சரியா? இது சில வேளையில ஒரு பெயர் சொல்லோடு இன்னொரு பெயர் சொல் சேர்ந்தும் ஒரு கூட்டு பெயர் உருவாகலாம், அல்லது சில வேளைகள்ல ஒரு வினைச்சொல்லோட இன்னொரு வினைச்சொல் சேர்ந்தும் கூட்டு பெயர் உருவாகலாம். ஒரு வினைச்சொல்லோடு ஒரு பெயர் சொல் சேர்ந்து, பெயர் சொல்லோடு பெயர் சொல் சேரலாம், அல்லது வினைச்சொல்லோடு பெயர் சொல் சேரலாம். அப்படி சேர்ந்து வருகிற போது அதை நாங்கள் கூட்டு பெயர் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு புகை, வண்டி என்கிற ரெண்டு பெயர்கள் சேர்ந்து புதிதாக ஒரு பெயர் சொல் உருவாகிறது. புகை என்பது வேறு, வண்டி என்பது வேறு, ரெண்டும் சேர்ந்து புகை வண்டி. வான் என்கிற பெயர் சொல்லும் ஒலி என்கிற பெயர் சொல்லும் சேர்ந்து வானொலி. அதே போல வானம் வில் சேர்ந்து வானவில். இங்க எரி, சுடு, எழுது என்கிற வினைச்சொற்களோடு கணை, கலன், கோல் போன்ற பெயர் சொற்கள் சேர்ந்து கூட்டு பெயர் உருவாகி இருக்குது. எரிகணை, சுடு கலன், எழுது கோல். சரியா? இப்ப பிள்ளைகளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுதா? இப்ப கூட்டு பெயர் என்பது என்ன, ஆக்கப்பெயர் என்பது என்ன, ஆகு பெயர் என்பது என்ன? இந்த மூன்று வகையான பெயர்களுக்கும் இடையில வேறுபாடு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? சரி, அடுத்தது இன்றைக்கு இந்த பகுதியையும் பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். நாங்கள் இனிமே கொஞ்சம் வேகமாகத்தான் பேச வேண்டி இருக்குது. சரிதானே? பரீட்சை கிட்ட வரபடியால ஆக ஸ்லோ இல்லை, நீங்க கொஞ்சம் வீடியோக்களை திருப்பி பார்த்து படிச்சு கொள்ள வேண்டும். இந்த செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாத வினை என்று சொல்லி இருக்கு. செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றாத வினை. இப்படி வருகிற போதில் சில வேளையில இதை மூன்றாகவும் பிரிக்கிறவர்கள் பொதுவினை என்று சொல்லியும் பிரிப்பார்கள். செயற்படு பொருள் குன்றிய வினை என்றா என்ன என்று சொல்லி நம் பிள்ளைகளுக்கு சொன்னால், பயனில வரும் தானே, பயனில வரைக்குள்ள எதை என்று கேட்க விடை வராவிட்டால் அதை நீங்கள் செயற்படு பொருள் குன்றிய வினை என்று எடுத்துக்கொள்ளுங்க. இதை குறித்து வச்சுக் கொள்ளணும். ஒரு வினைச்சொற்களை தந்து போட்டு எதை என்று கேட்கிற போது அங்கு விடை வரவில்லை என்றால் செயற்படு பொருள் குன்றிய வினை. உதாரணமாக தம்பி நடந்தான், சரிதானே? மாமா வந்தார், காந்தன் ஓடினான். இப்ப மாமா வந்தார் என்று போது வந்தார் என்கிற வினை சொல்ல எதை வந்தார் என்று கேட்டால் அதுக்கு விடை இல்லை. காந்தன் ஓடினான், எதை ஓடினான் என்று கேட்டால் ஓட்டத்தை ஓடினான் என்று சொல்லலாம். அது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. இதுதானே? காந்தன் ஓடினான், அவ்வளவுதான். எதை ஓடினான் என்பதற்கு அங்கு புதிதாக ஒரு பொருள் வெளியில வரப்போறது. மாமா வந்தார் என்ன, எதை வந்தார் என்ன, வருகை வந்தார் என்று காட்டலாம், சொல்லலாம். அப்படி இல்லை, அப்படி சொல்றது இல்லை. என்ன இப்படி வருமாக இருந்தால் அது செயற்படு பொருள் குன்றிய வினை என்று பொருள்படும். கவனம் விளங்கிட்டு தானே? செயற்படு பொருள் குன்றிய வினை. சில வேளைகள்ல செயற்படு பொருள் குன்றாமல் இருக்கும். உதாரணத்துக்கு தங்கை பாட்டு பாடினாள், எதை பாடினாள் என்றால் பாட்டு. அது சொல்லாவிட்டால் கூட தங்கை பாடினாள் என்ற எது பாடினாள் என்ற தன்னியல்பாக ஆட்டோமேட்டிக்கா பாட்டு என்று சொல்லி சொல்லலாம். சரிதானே? இப்ப தம்பி படித்தான், எதை படித்தான் என்றா வேத பாடம் படித்தான், புத்தகம் படித்தான் என்று ஆட்டோமேட்டிக்கா வருமானம். வந்தார் என்றா எதை வந்தார் என்று கேட்கிறது. ஓடினான், வந்தார், இருந்தார். சரி, அப்பா வீட்டில் இருந்தார் என்றால் எதை இருந்தார் என்று கேட்கலாமோ? அது செயற்படு பொருள் குன்றிய வினை. எதை என்று கேட்கும் போது அது
பதில் சொல்வது அசௌகரியமாக இருக்குமாக இருந்தால் அதற்கு வலிந்து ஒரு பதில் சொல்லுகிறோம், உண்மையில் அதுக்கு ஒரு பொருள் இல்லை என்று இருக்குமாக இருந்தால் அது செய்யப்படு பொருள் குன்றிய வினை. கேட்கும்போது திட்ட தெளிவாக ஒரு பயனிலேயே வினாவாக கேட்கும்போது எதை செய்த என்று கேட்கும்போது செய்ததை கூற முடிந்தால் அதை நாங்கள் செய்யப்படு பொருள் குன்றாத வினை. சில வேளையில சில வினைகள் செய்யப்படுபவர்களை ஏற்றும் பெறும், ஏற்காமலும் பெறும். சரிதானே? அப்ப இங்க உதாரணத்துக்கு மரம் எரிந்தது என்று வருகிற போது மரம் எரிந்தது, எதை எரிந்தது என்று வருமா? இல்லை, அங்க எழுவாய் மரம் எரிந்தது பயனில்லை, எதை எரிந்தது. அப்ப இந்த இடத்துல அது செய்யப்படுபொருள் குன்றிய வினையாக இருக்கும். சரிதானே? நான் மரத்தை எரித்தேன், இந்த இடத்துல எரித்தேன், எதை எரித்தேன்? மரத்தை எரித்தேன். இந்த இடத்துல பதில் இருக்குது, ஆகவே அது செய்யப்படு பொருள் குன்றாத வினை. இப்ப செய்யப்படு பொருள் குன்றிய வினை என்றால் என்ன, செய்யப்படு பொருள் குன்றாத வினை என்றால் என்ன என்று சொல்லி உங்களால பதில் சொல்ல இயலும். சரிதானே? சரி, இறுதியாக இருக்கிற ஒரு 5 நிமிடம் உங்களோடு பயிற்சி செய்வோம். பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் மைக் ஆன் பண்ணுங்க. நான் கேட்கிறார்கள் மட்டும் பதில் சொன்னால் போதுமானது. சரியா? இது வெறும் வாய்ஸ் தான், ஒன்றும் காட்சிப்படுத்த மாட்டேன். காட்சிப்படுத்தினால் உங்களுக்கு அதில் விடை இருக்குது, அதனால தான் அதை காட்சிப்படுத்த இல்லை. காட்சிப்படுத்தாமல் கேட்பேன், கொஞ்சம் சேர்த்தெழுதுதல். நான் பதில் சொல்லுவேன், நம்பிக்கை உள்ள ஒரு பிள்ளை பாபா முன்னுக்கு மைக் ஆன் பண்ணு கேட்போம். ஒருத்தனுக்கு நம்பிக்கை இல்லை, இப்ப சோதனை பாஸ் பண்ற நோக்கம் இல்லை ஒருத்தனுக்கு. சஞ்சியா ஏஞ்சலின், ஓகே, சஞ்சியா வந்தபடியா முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம். என்ன மாயவன் வினிஸ்டலா, ஓகே, வினிஸ்டலா புதுசா இருக்காங்க, ஏற்கனவே ஒரு 2 தடவை பேசியிருக்காங்க போல இருக்கு. சரி, வினிஸ்டலா ஒன்னுல இருங்க, நாங்க கேட்கறதுக்கு சொல்லுங்க. 6 சகமலை. வினிஸ்டலா கதைக்கிறீங்களா? 6 மலை. 6 சகமலை சொல்லுங்க. 6 மலை. 6 மலை. வேற யாராவது திருத்துவேன் என்கிறார்கள்? 6 சகமலை சேர்த்து எழுதும் போது சஞ்சியா சொல்லுங்க. 6ஆம் மலை. சரி, 6ஆம் மலை. 6ஆம் மலை இல்ல. வேற யாராவது மெக்கானி பாடுங்க. மினிஸ்டர் அப்படி இருங்க, ஒண்ணு இல்லையா? மற்றாக்கள் வேற யாராவது? நிருஷா வெடி கொளுத்து மாதிரி சத்தம் இது போட கதைக்க வேணாம், நீங்க ஏதோ ஒரு நெருக்கடியான இடத்துல இருக்கிறீங்க. திலக்ஷினி சொல்லுங்க. 6 சகமலை ஆற்றுமலை என்று வருமா? 6 சகமலை ஆற்றுமலை. சரி, 5 சக 5 5 சக 5 ஐந்து. ஐந்து பையனா போட்டு தோணும். 5 5 சக 5 5. 1 சக ஊர். இளங்கல சார். 1 சக ஊர். ஓரூர். ஓரூர். ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஆனாவிலிருந்து அவ்வண்ணா வரையிலான உயிரெழுத்துக்கள் ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்தாக வந்தால் அதற்கு முன்பாக 1 என வருமாக இருந்தால் அதை ஓர் என மாற்றிக்கொள்ள வேண்டும். 1 அல்லது 1 என இருக்குமாக இருந்தால் அதனை ஓர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு ஊர் என்று எழுதக்கூடாது. ஓரூர். 1 சக ஊர். ஒரு ஊர் அல்ல, ஓரூர். ஓர் அங்கால ஊவண்ணா போட்டு ஓரூர் சேர்த்தெழுதைக்குள்ள டூவண்ணாவாக வரும். 1 சக 1 ஓரொன்று. ஒவ்வொன்று. ஒவ்வொன்று. 5 சக 5 5 என்பது போல 1 சக 1 ஒவ்வொன்று. கருமை சக பலகை. கரும்பலகை. காடு சக அரசன். காட்டரசன். காட்டரசன்.
தேன் சககுழல் தேன்குழல். தேங்குழல் என்று எழுதணும். இங்கண்ணா போட்டு எழுதணும். இங்கண்ணா தேங்குழல். ஓகே. தேன் சக நீர் தேநீர். 2 சுழி நீ என்ன போட்டு எழுத வேணும். மற்ற நீ என்ன போட்டு எழுதினால் அது தேயும் நீரும் சேர்ந்து சாதாரணமாக நாங்கள் பருகுகிற தேநீர். அதுக்கு இந்த நரிக்கு வார நானா அந்த நீ தான் போட வேணும். தேநீருக்கு 2 சுழி நீ என்ன எழுதக்கூடாது. அது தேனும் நீரும் கலந்தால்தான் அந்த தேநீர் வரும். தேனாவும் 2 சுழி நீ என்னாவும் வருகிறது. தேனும் நீரும் கலந்ததுக்கு தான் வரும். நன்மை சக செய்தி நற்செய்தி. நற்செய்தி. என்ன நற்செய்தி. சரி பார்ப்போம். முள் சக தைக்கும் முள் சக தைக்கும் தைக்கும். தெரியல சார். முட்டைக்கும் என்று எழுதுவோம். மூணா இட்டன்னா டையன்னா முட்டை என்று எழுதுவோம். அப்படி முட்டை எழுதி அங்கால இக்கன்னா கூனா உம்மன்னா கும் முட்டைக்கும். அந்த இல்லன்னாவோட தானா சேருகிற போது அவை 2ம் மறைவி அதை டகரமா போடும். முட்டைக்கும் மூணா இட்ட முட்டை என்று எழுதுதானே கோழி முட்டை அப்படி எழுதணும். முள் சக தைக்கும் முட்டைக்கும் என்று எழுத வேண்டும். சரி, அதுபோல 3 சக 3 மும்மூன்று. 3 கவனம். ஒவ்வொன்று இவ்விரண்டு 2 சக 2 இவ்விரண்டு என்று எழுதணும். 3 சக 3 3 4 5 6 தான் எழுதணும். 6 சக 6 அது 6 என்றுதான் எழுதணுமா. 6 7 7 7 அந்த ஏன்னா லே என்ன போட்டு எழுதணுமா. அவ்வளவு லே என்ன 7 7 என்பதாக இந்த வகையான. சரி, இன்னும் ஒரு 5 நிமிடத்துல நான் பிள்ளைகளுக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தை காட்டிட்டு இந்த பகுதியை காட்டி கதைச்சு போட்டு இன்றைக்கு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த விழாக்கள் தொடர்பாக பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டிலையும் கொண்டாடப்படுகிற விழாக்கள் இதுவும் கேள்வி வாரது. பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பரீட்சைகள்ல இதை கேட்டிருக்கிறாங்க. 1ஆம் ஆண்டுல கொண்டாடப்படுகிற விழா என்ன? காகித விழா. காகித விழா 1ஆம் ஆண்டுல கொண்டாடப்படுகிறது காகித விழா. 2ஆம் ஆண்டுல கொண்டாடுகிறது பருத்தி விழா. பருத்தி. 3 தோல் விழா. 4 மலர் விழா அல்லது பழ விழா. பூ விழா. பூ விழா. பூ அல்லது மலர். 5வது மர விழா. 6 சர்க்கரை விழா. சர்க்கரை அல்லது கற்கண்டு. சரிதானே. 7 செம்பு விழா. செம்பு அல்லது கம்பளி 2ம் பயன்படுத்துகிறார்கள். 8க்கு வெண்கல விழா. வெண்கலம். 9 மண் கலச விழா அல்லது மண்கல விழா. மண்கலச விழா என்பது சரியானது. சிலர் மண்கல என்று எழுதுகிறார்கள். 9 வெண்கலம் 8 வெண்கலம் 9 மண்கலம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் 10 20 25 30 40 45 50 55 60 65 70 2க்கும் தெரிய இல்லை. அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பிறகு 75 80 100 இவ்வளவும் பார்த்து வச்சிருக்க வேணும். சரிதானே. இவ்வளவும் பார்த்து வச்சிருக்க வேணும். அப்போ இந்த பகுதியில பார்த்து வச்சிருக்கு. 100 நூற்றாண்டு விழா அது சரி. 80 அமுத விழா. 75 பவள விழா. என்ன 75 பவளம் 80 அமுதம் 60 வைரம் அல்லது மணி. 2ம் ஒன்றுதான். மணி என்பது வைரத்தை தான் குறிக்கும். 55 மரகத விழா என்கிறார்கள். உண்மையில நீங்கள் இந்த 1 தொடக்கம் 10 வரைக்கும் அதுபோல 25 50 75 80 100 இவ்வளவும் ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். சரிதானே. 1 தொடக்கம் 10 வரைக்கும் அதுபோல 25 50 60 75 80 100 பெரும்பாலும் இவ்வளவுக்குள்ளதான் கேள்வி வாருது.
இந்த பகுதி ரெக்கார்டிலே இருக்கிறபடியால நான் திரும்ப அதை வாசிச்சு காட்ட இல்லை. இந்த அளவில் நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம் பிள்ளைகள். தொடர்ந்து திங்கட்கிழமை வகுப்பில் இன்னும் சில மொழியறிவு சார்ந்த விடயங்கள் சொல்லித் தருகிறேன். இதை சொல்லித் தருகிறதன் நோக்கம் நீங்கள் உங்களுடைய பரீட்சையில இதை பிரயோகிக்கிறதுக்கு தான். இதை ஞாபகம் வைத்திருந்தால் அங்கே வருக சரியான விடைக்கு கீறலாம், அல்லது எழுதுமாறு கேட்டால் எழுதலாம். சரிதானே? இப்போ கவனமாக பார்த்து வச்சிருக்க வேணும். இப்போ நான் இதில் சொன்னது போல 1 to 10 வரைக்கும் கொஞ்சம் தெரித்து வச்சிருங்கோ. அதுபோல 25, 50, 60, 75, 80, 100 அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு அழகான பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட். Thank you, sir. தேங்க்யூ.